Time to go! Roger that. Initiating launch sequence. Initiating launch sequence. Target acquired. Bomb away! அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இப்போது வடக்கு இஸ்ரேலில் ஒரு புதிய ஆபத்து ஒன்று உதித்துள்ளது. உதிக்கிறது எல்லாமே ஆபத்துள்ளது தானே. ஈரானுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் விடுவது ஒரு சேலஞ்சிங் ஜாப் ஆகி போனதால் வளர்ப்பு நாய்களை இப்போது ஈரான் ஏவி விடுகிறது. அது லெபனானில் இருந்து தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் பாம்களை இஸ்ரேல் மேல் வீசி வருகிறது. சமீபத்தில் ஹைஃபா நகரில் வீசப்பட்ட கிளஸ்டர் பாம்கள் பல இடங்களில் சிதறி சிறிய வெடிகுண்டுகளாக வெடித்து சிதறியது. அதிலும் ரோட்டில் நின்ற கார்கள் மற்றும் சாலைகள், குடியிருப்பு வீடுகள் அவற்றின் மேல் விழுந்து அவை சேதமடைந்தது. இப்படி ஒரு குத்து மதிப்பா ஏவுகணை விடும் ஹிஸ்புல்லாக்களின் மூஞ்சியில குத்துறதுக்காக தெற்கு லெபனானுக்குள் டாங்கிகளுடன் தரைப்படை இப்போது நுழைந்து விட்டது. லிட்டானி 6 வரைக்கும் போய் சேர்ந்த ஐடிஎஃப் இராணுவம் அங்கேயே தங்கிவிட்டது. அங்குள்ள பாலங்களை எல்லாம் தகர்த்து விட்டது. தேவைப்பட்டால் மீண்டும் பாலங்களை கட்டிக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அங்கிருந்து ஹிஸ்புல்லாக்களின் மறைவிடங்களை தாக்க மொசாத்து குறிப்பு எழுதி துண்டு சீட்டை கொடுத்துவிட்டு வந்துள்ளது. அந்த துண்டு சீட்டை பார்த்து தப்பில்லாமல் ஐடிஎஃப் இராணுவம் படிப்பதை பார்த்து இங்குள்ள சில கட்சியினர் மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கின்றனர். ஈரானை வெற்றி கொள்ள லெபனானையும் பிடித்து இஸ்ரேலுடன் இணைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதை இவர்களே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் போல தெரிகிறது. இந்த கிளஸ்டர் வெடிகுண்டு வீச்சினால் ஒரே ஒரு 75 வயதுடைய இஸ்ரேலிய இளைஞனுக்கு சுண்டு விரலில் காயம்பட்டு அவர் பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டு இப்ப ரொம்ப அவதிப்படுகிறாராம். எமர்ஜென்சி சர்வீஸ் டாக்டர்கள் டிஞ்சர் மருந்து பாட்டில்களுடன் ஓடி போவதை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அந்த 75 வயது இளைஞரின் அப்பாவுக்கு இதனால் கடுமையான கோபம் வந்து விட்டதாம். துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு நான் பழி வாங்க போறேன் என்று வெளியே ஓடினாராம். வெளியே கிளஸ்டர் பாம்பு விழுந்துகிட்டு இருக்கியா, போகாதீங்கன்னு கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி அவரை வீட்டுக்குள் அழைத்து கொண்டு வந்தார்களாம். அப்படின்னா பார்த்துக்கங்களேன். இதற்கு பதிலடி தரும் விதமாக லெபனான் நாட்டுக்குள் ஒரு செக்யூரிட்டி ஜோன் ஒன்றை அமைக்கலாம் வாங்க என்று டாங்குகளுடன் புறப்பட்டு போய்விட்டது ஐடிஎஃப் இராணுவம். ஐடிஎஃப் இராணுவ தொப்பிகளை கண்டாலே ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய குல்லாக்களை கலட்டி எரிந்து விடுவார்கள். வாயில் கட்டியிருந்த கருப்பு மாஸ்குகளையும் கலட்டி எரிந்து விட்டு மம்மட்டியை எடுத்து தோட்டத்து மண்ணை கொத்தி விவசாயி மாதிரி விவசாய வேலை செய்து தங்களை ஒரு சிவிலியனாக காட்டிக்கொண்டனர். யோ, குகை தோண்டுவதற்காகத்தான் நீ மண்வெட்டியை கையில் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி உன்னை பிடிச்சிட்டு போயிட போறாங்க ஐயா, ஜாக்கிரதை என்று சிலர் எச்சரித்தவுடன் அவர்கள் கட்ட பேக்குகளை எடுத்துக்கிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாலிஸ்டிக் மிசைல்கள் ஏற்படுத்திய புகை மண்டலத்தை பார்த்து இஸ்ரேல் எளிதில் அவை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதனால் ஹிஸ்புல்லாக்கள் யாரும் சிகரெட்டு கூட அங்கு பிடிக்கக்கூடாது என்று கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார்களாம். ராத்திரியில தான் மிசைல்களை அவர்கள் ஏவி விடுகிறார்கள். அதை இஸ்ரேலுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் சேட்டலைட் கேமராக்கள் கண்டுபிடித்து சொல்லி விடுகிறது. அது இந்த அறிவிலிகளுக்கு தெரியாது போல இருக்கு. அமெரிக்காவின் F-15E ஃபைட்டர் ஜெட் விமானம் ஈரானில் வீழ்த்தப்பட்டுள்ளது. 2 பைலட்டுகளில் ஒருவரை இரவில் அந்த பகுதிக்குள் சென்று அமெரிக்க ஹெலிகாப்டரில் மீட்டு கொண்டு வந்து விட்டார்கள். இன்னொருவரை காணவில்லை. அவரை ஈரான் இராணுவம் பிடித்து சென்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர் இருக்கும் இடத்தை சொன்னால் $1,00,000 பரிசு அறிவித்துள்ளது அமெரிக்க இராணுவம். அதே சமயம் ஈரானிய டிவியில் இன்னொரு விளம்பரம் வருகிறது. அது அந்த மிஸ்ஸான பைலட் இருக்கும் இடத்தை சொன்னால் $60,000 அமெரிக்க பரிசு தொகையாக நாங்கள் தருகிறோம் என்று ஈரானிய அரசாங்கம் நாட்டு மக்களை குழப்பி உள்ளது. அதாவது அவர்கள் எங்க கஸ்டடியில் இல்லை என்று காட்டுவதற்காக இந்த பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். 1,00,000 பெருசா, 60,000 பெருசா? இந்த பிளேன் விழுந்த இடத்தை நாங்கள் கோம்பிங் ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு IRGC சீப்புகளை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றுள்ளதாம். ஒரு அமெரிக்க படை வீரன் ஈரானுக்குள்ள நுழைஞ்சதுக்கே இப்படி பயந்து போய் கிடக்கிறானுங்க. அடுத்து ஒரு படையே வந்து பாராசூட்டில் குதிக்க போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? வீழ்த்தப்பட்ட
F-15 விமானத்தை தேடிச் சென்ற A-10 வார்த்தோக் விமானத்தையும் ஈரான் வீழ்த்தி விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதன் பைலட் சாமர்த்தியமாக கீழே குதித்து விட்டதாக NBC நியூஸ் ஏஜென்சி சொல்லுகிறது. போர் விமானங்கள் வீழ்த்தப்படுவது சாதாரணமப்பா என்று கவுண்டமணியை சொல்லிவிட்ட பிறகு கவலைப்பட தேவையில்லை, அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. போர்னா எல்லாம் தான் நடக்கும். அந்த விமானம் கடலில் விழுந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. விழுந்த விமானங்களை தேடிப்போன UH-60 ஹெலிகாப்டரையும் நாங்கள் வீழ்த்திவிட்டோம் என்று ஈரான் கொக்கரிப்பதை கேட்ட அமெரிக்கா, இனிமேல் நாங்கள் புத்தராக இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டது. அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு புரிகிறது. ஒரே நாளில் ஈரான் F-16A-10 விமானங்களை வீழ்த்தியுள்ளது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காரேஜ் சிட்டியையும் டெஹரான் நகரையும் இணைக்கும் பெரிய உயரமான பாலத்தை அமெரிக்கா தகர்த்து விட்டது. இரு நகரங்களுக்கும் இடையே உள்ள இணைப்பு இதனால் துண்டிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய விமானம் வீழ்த்தப்பட்டு விட்டதால் மறைமுகமாக பீஸ் டீலை நடத்தி கொண்டிருக்கும் ஈரானிய தொடர்பு இன்னும் அறுந்து போகவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் வார நிறுத்த தெரிந்த ட்ரம்புக்கு இந்த போரை ஏன் நிறுத்த தெரியவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன் அவர் பின்வாங்கினார்? அமெரிக்காவில் போரை ஊக்குவிக்க முடியாது, அதாவது விற்க முடியாது. ஊக்கு கூட விற்க முடியாதுன்னா அமெரிக்கா அப்புறம் ஆயுதங்களை எப்படி விற்க போகிறது? வாடிக்கையாளர் பின் வாங்கிட்டா வாங்க வரமாட்டாங்க. அதனால் போர் தொடர்ந்து கொண்டே இருப்பது தான் அமெரிக்காவுக்கு நல்லது என்று அங்குள்ள அறிஞர் கூட்டம் அவரை அறிவுறுத்துகிறது. ஈரான் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பாகர் கால்பாக் அமெரிக்க விமானம் ஈரானில் விழுந்ததை கிண்டல் பண்ணி ட்விட்டரில் அவர் ஒரு மெசேஜை வெளியிட்டிருக்கிறார். அது என்னன்னா, ரெஜிம் சேஞ்ச் என்று பந்தாவாக சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இப்போது எங்கள் பைலட்டை எங்கேயாவது பார்த்தீங்களா என்று அமெரிக்கா கேட்கிறது என்று நக்கல் அடித்திருக்கிறார். இவர் சரியான நக்கல் நாராயணனா இருப்பார் போல இருக்க. அதுக்கும் ஒருபடி மேலே போய் இதுதான் அமெரிக்கா ஒரு அப்சல்யூட் ஜீனியஸ் என்று சொல்றது. அமெரிக்காவில் எல்லோரும் இவரை ஒரு ஜீனியஸ் என்று அழைக்கிறார்கள் என்று கமெண்ட் வேற போட்டிருக்கார். அமெரிக்கா ஈரானில் பைலட்டை தேடுவதற்கு வசதியாக இஸ்ரேலும் ஈரானை தாக்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஜெனிவா கன்வென்ஷன் படி பிடிக்கப்பட்ட போர்க்கைதியை டார்ச்சர் பண்ணக்கூடாது, மருத்துவ சிகிச்சை முறையாக அளிக்க வேண்டும், மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும், அவர்களை கொல்லக்கூடாது என்பதுதான் விதி. ஆனால் காட்டு மிராண்டிகளிடம் சிக்கிய அமெரிக்க போர்க்கைதிக்கு என்ன ஆகப் போகிறது? இதெல்லாம் கிடைக்குமா என்றே தெரியவில்லையே. தேச துரோகி என்று குற்றம் சாட்டி தூக்கிலேற்றுவது தானே அவர்களது வழக்கம். ஜெனிவா ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது என்று கூற அவர்களுக்கு எவ்வளவு நேரமாகும்? இது ஒத்து வராது. காட்டுமிராண்டிகளுக்கு மனித சட்ட நடைமுறைகள் ஒத்து வராது. இப்போது அமெரிக்க விமானங்கள் கடல் பகுதியில் வீரர்களை இறக்குகிறது. நிலப்பகுதியில் இறங்குவதை விட இது பாதுகாப்பானது. சிறிய ஏர் போட்டுகளில் ஏறி கரையை ஈஸியாக அடைந்து விடுவார்கள். இவர்களை தாக்காமல் இருப்பதற்காக போர் விமானங்கள் AH-64 ஹெலிகாப்டர்கள் வட்டமிட்டு கொண்டு இருக்கின்ற பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றன. 20 நாட்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் இவைகளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஹை எனர்ஜி உணவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்வெளிக்கு செல்லும் வீரர்களுக்கு கொடுக்கும் ஹைலி எனர்ஜைஸ்டு ஃபுட்டு வகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான், வேற எதுக்கு? நிலத்தில் நகர ஹோவர்கிராஃப்ட் போட்டுகள் இதற்காக உதவுகிறது. அதை வைத்து இவர்கள் ஊருக்குள்ள நகர்ந்து போகலாம். இவை நீரிலும் நிலத்திலும் இயங்கும் ஒரு போட்டாகும். ஈரானில் உள்ள மலைப்பகுதிகளில் அமெரிக்க இராணுவம் ஆக்குப்பை பண்ணி அங்கிருந்து IRGC இராணுவத்தை தாக்குவதற்கு அவர்களுக்கு அது வசதியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 20% உலக ஆயில் சப்ளை திடீரென்று நின்று போனதால் அமெரிக்காவிலும் பெட்ரோல் ஒரு கேலனுக்கு $4 உயர்ந்துள்ளது. அப்படியே ஒரு பக்கம் கார்க் தீவையும் அமெரிக்க இராணுவம் கைப்பற்றிவிடும். பிடித்த பிறகு கார்க் தீவை தாக்காமல் இருக்க விமானப்படையின் டென்டக்கிள் ஈரான் நிலப்பகுதியை நோக்கி நீளும். கார்க் ஐலண்டை பிடித்தால் ஈரானின் உயிர் நாடி நசுக்கப்பட்டுவிடும். உயிர் நாடியை நசுக்கும் வகையில்
அதன் நடவடிக்கைகள் இனிமேல் இருக்கும். அப்படி நாங்கள் ஹார்முஸ் முனையை மூடிவிட்டால் 100 வருடங்களானாலும் உங்களால் திறக்க முடியாது என்று சவால் விடுகிறது ஈரான். இதற்கிடையில் ரஷ்ய இராணுவம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக களத்தில் குதிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. எல்லாம் வெறும் மிரட்டலாக தான் இருக்கும். ஹார்முஸ் முனை பக்கம் நீர்மூழ்கி கப்பல்கள் செல்ல முடியாது. ஏனென்றால் அங்கு ஆழம் மிக குறைவு. அது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் தான். கடலுக்கடியில் வாட்டர் மைன்களை விதைத்துள்ளது ஈரான் இராணுவம். ஈரான் தலைவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்தாலும் IRGC இராணுவம் தலைவர்களின் பேச்சுக்கு கீழ்ப்படிவதில்லை. திருமா மாதிரி அடங்க மாட்டேங்குது. இராணுவ ஆட்சியை கையில் எடுத்துவிட்டது ஈரான். இனி பாகிஸ்தானை விட ஒரு கேவலமான ஆட்சியை நாம் இனி அங்கு பார்க்கலாம். IRGC இராணுவம் முன்பு ஓய்வாக இருந்த சமயத்தில் ஈரானில் உள்ள ஜவ்வு மிட்டாய் கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால் இந்த போரை ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்து கொண்டே போவது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. அது வேற பல்லில் போய் ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. பாவம், அவர்களும் வேறு என்னதான் செய்வார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் சீரியல் டைரக்டர் பண்ண சொன்னால் நல்லா ஜவ்வாட்டம் இழுத்து கொண்டு போவாங்க. சீரியல் தயாரிப்பாளர்கள் தயவு செய்து கவனிக்கவும். நான் போய் ஜவ்வு மிட்டாய் வாங்கி தின்னுக்கிட்டு மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த். Please subscribe this channel to get updates.